Good day, dear friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to scan my exam paper from mobile phone. உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா உங்க மேமுக்கோ சாருக்கோ அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட மொபைல் ஃபோன்ல இருந்து நான் பிளே ஸ்டோர் போறேன். பிளே ஸ்டோர் போயிட்டு நான் ஜஸ்ட் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸ் பிடிஎஃப் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். மொத்தமாக 10 மில்லியன் பீப்புள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன், இன்ஸ்டால் ஆகிடும். இது ரொம்ப செக்யூரான ஆப். மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கோம், இல்லாட்டி வாட்டர் மார்க் அந்த மாதிரிலாம் வரும் நீங்கள் ஸ்கேன் பண்ணும் பொழுது. பட் இந்த அப்ளிகேஷன் அப்படி கிடையாது, மைக்ரோசாஃப்டே ப்ரொவைட் பண்ணுறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாவோ பிபிடியாவோ வேர்டாவோ எதுவானாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஓப்பனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் மைக்ரோசாஃப்ட் உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஃபோட்டோ இதை கிளிக் பண்ண உடனே இங்கே மைக்ரோசாஃப்ட் ரெஸ்பெக்ட் ப்ரைவசி, இந்த ப்ரைவசி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டோன்ட் சென்ட் ஆப்ஷனல் டேட்டான்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ண உடனே உங்களோட கேமரா ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபைலை ஸ்கேன் பண்ணணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ரெட் கலரில் மாறிடும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் ஸ்கேன் ஆகி வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் உங்களுக்கு ஸ்கேன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை கன்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டரு, கிராப்பு, ரொட்டேட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டாக்குமெண்ட்டு, லைட்டு, பிரைட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு நிறைய மாடல் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு டாக்குமெண்ட் மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா திருப்பியும் நெக்ஸ்ட் பேஜ் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு பேஜை நான் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இங்கே ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஆடுன்னு கிளிக் பண்ணோன்னு திருப்பியும் ஓப்பன் ஆகிடும். திருப்பியும் செலக்ட் பண்ணுங்கள். எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே அதுவே க்ராப் ஆகிடும். க்ராப் பண்ண உடனே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கும், அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைல் இங்கே வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் எனக்கு ஃபில்டர் வைக்கணும் அப்படின்னா ஃபில்டர் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் ஃபில்டரை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய ஃபைலை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துட்டீங்க, செகண்ட் பேஜ் பார்த்துட்டீங்க. இப்போ தேர்ட் பேஜ் வேணும் அப்படின்னா மூணாவது பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பேஜஸ் வேணுமோ அந்த பேஜஸை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பார்டர் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் உங்களுக்கு ஸ்கேன் ஆப்ஷன் கேட்கும். இல்லை எனக்கு மூணாவது பேஜை பார்க்கணும் அப்படின்னா தேர்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு க்ராப் பண்ணும். இந்த இமேஜை க்ராப் பண்ணோம் அப்படின்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு க்ராப் வேணாம், நெக்ஸ்ட்டு வேறு மோர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோரை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இந்த பேஜ் வேணாம் அப்படின்னா டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் டெலிட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், இன்கேஸ் உங்களோட நேம் அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டன்னில் வந்து உங்களுக்கு கேலரியில் ஸ்டோர் பண்ணுவோம். இல்லை பிடிஎஃபாக வேணுமா, ஒன் நோட்டில் வேணுமா, இல்லை பவர் பாயிண்ட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைல். இப்போ எனக்கு பிடிஎஃபாக தான் எங்களோட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பணும். ஸோ பிடிஎஃப் நான் செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு மேலே என்ன டைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். எக்ஸாம் டுடே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் உங்களோட எக்ஸாம் பேப்பர் அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகி பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கன்வெர்ட் ஆன ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ட்ரைவ் வழியாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். உங்களோட கூகுள் ட்ரைவ் வழியாகவே ஓப்பன் பண்ணால் கிளியராக இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் உங்களோட அட்டாச் பண்ணணும், அதாவது உங்களோட மெயிலுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் எதாவது அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெயிலையும் உங்களால் சென்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி ஆப்ஷனு. இதில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது இந்த அப்ளிகேஷனில். அதே மாதிரி வாட்டர் மார்க்கு எதுவுமே வராது. மைக்ரோசாஃப்ட்டே கொடுக்குறதுனால உங்கள் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணி செக்யூராக வச்சுக்க யூஸ் ஆகும். சில வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுவாங்க, உங்கள் சர்டிஃபிகேட்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்தியெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த அப்ளிகேஷன் நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப செக்யூராக இருக்கும். எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹப்எக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் அண்ட் குட் டே.